Welcome to the online Bible classes, Bible Now. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் வாழ்த்துதலை கூறி இந்த சேட்டலைட் ஆன்லைன் வகுப்புக்கு அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் தெசலோனியருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கிறோம். கடவுள் தமது வார்த்தைகளை மரங்களுக்கோ மிருகங்களுக்கோ மற்ற ஜீவராசிகளுக்கோ எழுதி கொடுக்கவில்லை. கடவுள் தமது வார்த்தைகளை அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஆவியிலும் படைக்கப்பட்ட உங்களுக்காகவும் எனக்காகவும் இதை எழுதி தந்திருக்கிறார். God has not inspired his words for the animal kingdom or the natural kingdom, but for you and me, because we are made in the image, in the likeness, in the spirit of God. தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம். என் அன்பு சகோதரர்களே, நம்ம பைபிளை திறந்து புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசித்தாலும் கடவுள் நம்மோடு பேசுகிறார். When you read each scripture, better understand that God speaks to you. In between God and you, there is nobody. உனக்கும் கடவுளுக்கு இடையில் வேறு யாரும் கிடையாது. This is very personal. உங்களுக்கென்றே எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. புரியுதுங்களா? 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி, கவனியுங்கள், இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். தெசலோனிக்கேய கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிற விஷயத்தில் மக்கதோனிய நாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கும் ஆகாயா என்ற நாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கும் மாதிரிகளாக இருந்தாங்களாம். மாதிரின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாடல்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் அல்லது பேட்டர்ன். A Christian is an example to another Christian. ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனுக்கு மாதிரியாக இருக்கிறான், உதாரணமாக இருக்கிறான். வாழ்க்கை விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. தெசலோனிக்கே கிறிஸ்தவர்கள் மிகுந்த உபத்திரவத்தை சந்தித்தார்களாம். அன்பு சகோதரர்களே, கிறிஸ்துவ என்பது ரோஜா மலர் படுக்கை அல்ல, அது முள் படுக்கையாக இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி, இட் இஸ் நாட் a bed of roses, but it is a bed of thorns. எப்பவுமே படுக்கை நமக்கு ஆறுதலையும் ஓய்வையும் காண்பிக்கிறது. பெட் ஷோஸ் பீஸ் அண்ட் ரெஸ்ட், whereas our bed is a thorn. நம்முடைய படுக்கை குத்துகிற முள்ளாக இருந்தால் எப்படி ஓய்வு கிடைக்கும்? ஆனால் கிறிஸ்தவர்கள் பாடுகளின் வழியாக தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தெசலோனிக்கே கிறிஸ்தவர்கள் அனுபவித்த உபத்திரவங்கள் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு மாதிரியாக இருந்ததாம். புரிஞ்சுதா? பாருங்கள், 1 பேதுரு 4 அதிகாரம் 16 வசனம். இந்த வசனத்தை கையில் இருக்கிற பேனாவில் ஒரு அடிக்கோடு போடுங்க. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால், கவனிச்சிங்களா? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், ஆங்கிலத்தில் சஃபர். If one being a Christian and suffer, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து, do not be ashamed. 2 விஷயங்கள் இருக்குங்க. வலின்றது ஒன்று, அவமானன்றது இன்னொன்று. வலியை கூட பொறுத்துக்கும், அவமானத்தை நம்மளால் பொறுத்துக்க முடியாது. ஒரு பெண்ணு 2 வீலர்லேருந்து கீழே விழுந்துட்டா எப்படி வலிக்கும், எப்படி அடிபட்டிருக்கும், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு துள்ளி எழுவாள்.
அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவள் அவமானப்பட விரும்பலை. When a girl fall from her scooter on the road, she bear the injury as a suffering, but she get up quickly not to be ashamed by the public sight. Now, what is greater than the injury? The shame. அதாவது வலியை விட அவமானம் ரொம்ப பெருசு. கிறிஸ்தவர்கள் வலியிலே நிறைந்திருந்தாலும் அவமானத்தை அதை விட பெருசாக பார்க்குறாங்க. அதனால் சொல்கிறாரு, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். யூ கேன் க்ளோரிஃபை காட். ஒரு ஆள் வந்தார், கடவுளுக்கு நான் எப்படி மகிமை செலுத்துவது என்று கேட்டார். கடவுளுக்கு இயற்கையாக நீங்கள் மகிமை செலுத்த விரும்பினால் அது உங்கள் பாடுகள் வழியாகவே செலுத்திடலாம். If you want to glorify God, God never wants your gold or silver, but God glorifies through your suffering. உங்கள் பாடுகள் வழியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காதவைகளுக்காக, எத்தனையோ பாடுகளுக்காக, வேதனைக்காக காத்திருக்கும் போது அந்த பாடுகளே தேவனை மகிமைப்படுத்துது. புரியுதா உங்களுக்கு? தெசலோனிக்கே கிறிஸ்தவர்கள் பாடுபட்டார்கள், அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இதாங்க சூப்பர் பாயிண்ட். when they were suffering, the Holy Spirit also dwelling in their life. அநேக சமயங்களில் நம்ம தனியாக பாடுபடுறோம். நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே பாடுபட்டால் அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். நீங்கள் தான் பரிசுத்த ஆவி நம்புறது இல்லையே. பரிசுத்த ஆவியை காத்துன்றதும் பலூன் சொல்கிறதும் பரிசுத்த ஆவியினுடைய கிரிகளை மறுதளிக்கிறதும் இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்கான். கிறிஸ்தவத்தில் பெரும் பிரிவு. இந்த கிறிஸ்துவின் சபையிலேயே இருக்கான் அந்த மாதிரி ஆள்லாம். பரிசுத்த ஆவி தெரியவே தெரியாது அவனுக்கு. அந்த அனுபவமே கிடையாது அவனுடைய லைஃப்பில். அசிங்கம், அவமானம். எவன் ஒருவன் கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியும் மறுதளிக்கிறானோ அவனுக்கு தேவன் இல்லை, அவனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அவருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதில்லை. இப்போது தெசலோனிக்கே கிறிஸ்தவர்கள் பாடுபட்டார்களே, அந்த இடத்துல பரிசுத்த ஆவி அவர்களோடு இருக்கும்போது அது மகிமையாக மாறிவிடுகிறது. சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வசனத்தை நீங்கள் மாற்றவே முடியாது. இந்த கருத்துக்களை தவறாக புரிந்து கொள்ளவே முடியாது. பீரியட். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு வசனம் இது. இஃப் யூ வாண்ட் டு லீவ் காட்லி யூ வில் சஃபர். நீங்கள் தேவ பக்தியாக நடக்கணும்னு நினச்சாவே ஒரு சின்ன காயம் ஏற்படும், அவமானம் ஏற்படும், வேதனை சேரும். அது வழியாக தான் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். அன்பு தாயே, தகப்பனே, வாலிபனே, உன் தோல்விகளும் நஷ்டங்களும் வியாதியும் சஞ்சலமும் கைவிட்டு போன விஷயங்களும் எவ்வளோ வேதனைப்படுத்துகிறது. செத்து போகலாம் அப்படின்ற அளவுக்கு நம்மை தள்ளுகிறது. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும்படி உன் உபத்திரங்களுக்காக நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். என் அன்பு சகோதரர்களே, மத்தேயு 5வது அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ பார்த்தீங்கன்னா துன்பம் நமக்கு பரலோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கான். இஃப் யூ சஃபர், த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஃபார் யூ. நீதி நிமித்தம், ஃபார் த சேக் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமை மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இந்த வசனத்தில் ஒரு சிறிய தகவல் இருக்கிறத நான் பார்க்குறேன். எவ்ரி பர்சிக்யூஷன் அண்ட் சஃபரிங்
being credited in your account. எப்படி பணத்தை பேங்க்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் அக்கௌண்ட்டில் சேருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம் படுகிற துன்பங்களும் உபத்திரவங்களும் இட் இஸ் கிரெடிட்டட் இன் அவர் அக்கௌண்ட், நம்முடைய கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கான். பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் உங்கள் பலன் சொல்கிறார். யுவர் ரிவார்ட் வில் பி கிரேட். யுவர் பர்சிக்யூஷன்ஸ் ஆர் டேக்கன் அஸ் அன் அக்கவுண்ட். என் அன்பு சகோதரர்களே, நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால், உங்கள் பேரில் பொய் தகவல்களை சொல்லி பொய்யாய் உங்களை அடித்து சிறையிலே தள்ளி உங்களை நாசம் செய்து உங்கள் வீட்டை இடித்து தள்ளி உங்கள் ஆலயத்தை நெருப்பிலே சுட்டெரித்தால் நீங்கள் ஆச்சரியப்படாதிருங்கள். அதான் நடக்குது. அந்த தெருவில் நீங்கள் ஒரு ஆள் தான் கிறிஸ்தவராக இருப்பீங்க, எல்லாம் வணக்கம் போடுவான், எல்லாம் நல்லா தான் பேசுவான், ஆனால் உள்ளத்தில் கதிவிக்கிட்டே இருப்பான். ஏனோ தெரில, காரணம் அறியாமல், காரணம் இல்லாமல் அவர்களுக்குள்ள ஒரு எதிர்ப்பலை இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர்களுக்கு பிடிக்காது. பிகாஸ் யூ லவ் காட் அண்ட் லவ் ஹிஸ் சன் அண்ட் ஃபாலோ த ரைச்சியஸ்னஸ். நீங்கள் தேவனையும் கிறிஸ்துவையும் நீதியும் பின்பற்றுவர்களாக இருக்கிறதுனால அவர்கள் உங்களை வெறுக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லை, ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தாவிக்குள்ளே நடக்கும்போது இந்த துன்பங்களை சந்தோஷமாக மாற்றிக்கொள்கிறான். When you have the Spirit, you can challenge your persecution and sufferings as a joy. சந்தோஷமாக அதை மாற்றிக்கொள்கிறீர்கள். 1 பேதுரு 4:14 பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். பேனால் அடிக்கோட்டிடுங்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். Because the Holy Spirit is upon you, God is being glorified. Whereas your blasphemers, those who persecute you, they are ashamed, whereas you are glorified in the sight of God. பரிசுத்தாவியானவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறார். The Spirit of God is upon you. அதனால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துறீங்க, அவங்க தூஷிக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? பரிசுத்தாவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுகிற யாவருக்கும் பரிசுத்தாவி தேவன் தந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் தந்தருளின பரிசுத்தாவி. எல்லாருக்கும் கீழ்ப்படிந்த யாவருக்கும் அவர் தந்திருக்கிறார். பரிசுத்தாவி இல்லாமல் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. பரிசுத்தாவி விட்டு விட்டு நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தா நீ ஒரு காகித கிறிஸ்தவன். நீ இந்த உலகத்துக்குரிய மனிதன். யூ ஆர் ஒன்லி எ டம்மி கிறிஸ்டியன், எ பேப்பர் கிறிஸ்டியன். வித்தவுட் ஸ்பிரிட் ஒன் cannot be a Christian. ஆவி இல்லாமல் சரீரம் செத்ததாய் தான் இருக்கும். துன்பப்பட்டார்கள். சவுதில் ஏன் இவங்க துன்பப்பட்டாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் 9வது வசனம். ஏனெனில் அவர் தாமே எங்களை குறித்து உங்களிடத்திலே நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதை ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு பேனால் அடிக்கோட்டிடுங்கள். நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். இந்த ஒரு வசனத்தில் தெசலோனிக்கே கிறிஸ்தவர்கள் பெரும்பாடுபட்டு பெரும் நஷ்டங்களை அடைந்து பல வேதனைகளுக்கு மத்தியில் தான் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்காங்க. இப்போது பிராமண மதத்திலேருந்து ஒரு கிறிஸ்தவராக வரணும்னா அவர் எவ்வளோ இழக்கிறார், சாதியை இழக்கிறார், பெருமை இழக்கிறார். அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர் இழக்கிறார். ஒவ்வொரு சாதியில் யார் எங்கே இருந்தாலும் தேவனிடத்தில் வரும்போது அவனுக்கு சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அதெல்லாம் பிடிச்சி வச்சுங்கன்னு நான் சொல்லலை, இழந்துடணும் அதெல்லாம். அதை நீங்கள் நல்ல விதமாக புரிஞ்சிக்கும்படி அன்போடு தாழ்மையாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
தெசலோனிக்கிய மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறும்போது they had a great loss, social loss, religious loss, family loss. They lost everything because their life was constituted around the idols only. தெசலோனிக்கியருடைய வாழ்க்கை விக்கிரக வழிபாட்டின் கீழே நிறைந்து கட்டப்பட்டிருந்தது. அதன் கீழே சாதி, மதம், எல்லாம் உறவு, சொந்தம், பந்தம் எல்லாம் அது கீழே இருந்தது. அப்போ கிறிஸ்துவை பின்பற்ற வரும்போது அந்த விக்கிரகத்தை தூக்கி அங்கே வெளியே போட்டாங்க. அப்போது அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தையும் போட்டாங்க, அவங்க சமுதாயத்தை போட்டாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை போட்டாங்க. மிச்சம் என்ன இருக்கும் அவங்களுக்கு? அந்த விக்கிரக வழிபாடு தான் அவங்களுடைய மையப்பொருளாக வாழ்க்கையில் இருந்தது. அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுதான் சொல்கிறாரு பாருங்கள், 9ஆம் வசனம். ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அநேக சமயத்தில் பெரும்பாலான இந்த மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவங்க, அவர்கள் மத்தியில் மதவாதிகள், மத துரோகிகள், மத வியாபாரிகள் இருக்காங்க. அவங்க வேண்டப்பட்ட அளவில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதையே சொல்லி கொடுப்பாங்க இல்லையா? மனம் திரும்புதல் என்பது அப்படி திரும்பி நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், அது மனம் திரும்புதல் அல்ல. உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் மனம் திரும்பணும். பாவத்தினுடைய உச்சகட்டம் விக்கிரக வழிபாடு. என் அன்பு சகோதரர்களே, பழைய ஏற்பாட்டில் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளையை நீங்கள் படிச்சிங்கன்னா 2வது கமாண்ட்மெண்ட் என்ன தெரியுங்களா? என்னை என்று உனக்கு வேறே ஒரு தேவன் உண்டாக்க வேண்டாம். வானத்திலாவது பூமியிலாவது சமுத்திரத்தின் ஆழத்திலாவது ஒரு சொரூபத்தையாவது ஒரு விக்கிரகத்தையாவது நீ வணங்க வேண்டாம். 10 தலைமுறை வரைக்கும் நான் உன்னை விசாரிப்பேன். அப்படி நீ செய்தா God hates it and he says for the next 10 years I will require judgment on you. சரியான தீர்ப்பு மேலே வச்சுருவேன்றார். அப்போது தெசலோனிக்கியர்கள் அடிப்படையில் அவங்க கிறிஸ்தவர்களாக மாறும்போது அவர்களுக்கு முதல் எதிரியாக விக்கிரக வழிபாடு தான் இருந்திருக்கு. அதை சுற்றி தான் அவங்களுடைய மதமும் சமூக அமைப்பும் பொருளாதார அமைப்பும் எல்லா கட்டமைப்பும் இருந்திருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 16வது வசனம். கையில் பேனா இருந்தால் அப்படியே ரவுண்ட் பண்ணுங்க. அதை அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் கவனிங்க, அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து. என் சகோதரனே, ஒரு கிறித்தவர் ஒரு விக்கிரகத்தை பார்த்தால் அவரால் வெறுமையாக போக முடியாது. அவருடைய மனசு வலிக்கும், அவருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இந்த நாட்டில் விழாக்களும் பண்டிகைகளும் கொண்டாடும்போது விக்கிரகங்களை தூக்கி காண்பித்து தெருக்களில் செல்லும்போது நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது இல்லையா? ஏன்னா பைபிளில் நம்ம கொடுக்கப்பட்ட கட்டளை அப்படி இல்லையா? பவுலடியார் அத்தேனை பட்டணத்துக்கு வந்தப்போ அங்கே இருக்கிற வீடுகளை விட அவங்களுடைய விக்கிரகம் அதிகமாக இருந்திருக்கு. More than their living, the idols were greater in numbers there. பார்த்தீங்களா? அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டபோது பவுல் அப்போஸ்தலருக்கு வைராக்கியம் வந்ததாம். அவன் ஆவினால் நிறைஞ்சிருக்கான். எப்போதாவது நீங்கள் அப்படி நடந்திருக்கீங்களா? நான் எத்தனையோ வீடுகளுக்கு போனேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே எல்லா விக்கிரகங்களும் அப்படியே பழைய மாதிரி தான் இருக்குது. அந்த வீட்டம்மா அதுக்கு ஒரு பூ வச்சுருந்தாங்க, ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்க. என்னங்க இப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், எங்கள் அம்மா இதை வைக்க சொன்னாங்க, எங்கள் அப்பா அதை வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? உங்கள் வீட்லேயே அது இருக்கா? ஆமாம். தினமும் அதை நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு விளக்கு வைக்கிறீங்க. அப்போது இன்னும் விக்கிரகத்திலேருந்து நீங்கள் இன்னும் வெளியே வரல. ஆனால் அந்த கிறிஸ்தவர் என்ற அந்த வீட்டில் இருக்கிறவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த வீட்டை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுங்க,
எங்கள் அப்பா வந்து கேன்சரில் இருக்கார், அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. என் தம்பி தங்கச்சிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. நல்லது, ஜெபம் பண்ண வேண்டியது தான். ஆனால் விக்கிரகத்தை வெறுக்காத அளவில், அதன் அடையாளத்தை மாற்றாத அளவில் நாம் வாழ்ந்து கொண்டு எப்படி தேவ சமூகத்தை தேட முடியும்? When you have idolatry right in your house, how can you expect that God will bless your house? How dare you are asking God to bless you? எண்ணி பாருங்க, நீங்கள் எண்ணி பாருங்க. ஒரு போலீஸ்காரர் ஒரு திருடனை துரத்திட்டு வந்தார். திருடன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தான். திருடன் உங்கள் வீட்டில் ஒளிஞ்சிருந்தான்னா நீங்களும் குற்றவாளின்னு அர்த்தம். அது எனக்கு தெரியாதுங்க, அவன் பின்பக்கமாக வந்து உள்ளே உட்காந்தா நான் என்ன பண்ணுவேன்? அப்படி இல்லை, உங்கள் வீட்டுக்கு உள்ளே அவன் இருக்கிறான் இல்லையா? அது மாதிரி தான். எனக்கு தெரியாது, என் மக எடுத்தாந்து வச்சுட்டா, எனக்கு தெரியாது என் மனைவி வச்சுட்டா, அது நான் என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாதுங்க. கடவுள் நம்மையும் நம்முடைய வீட்டையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். You and your household shall be saved, shall be blessed. You be a house for the Lord. You are the temple of God. The Holy Spirit is dwelling in you. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறார். கவனிச்சிங்களா? அப்போது விக்கிரகங்களால் நிறைந்த பட்டணத்தை பார்த்தபோது அவர்களுக்கு போய் பவுலடியார் போதித்தார். தேவன் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசம் பண்ண மாட்டார் என்று அவர்களுக்கு எடுத்து சொன்னார். நீங்கள் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, வீட்டையாவது சரி பண்ணிங்க. தெசலோனிக்கே கிறிஸ்தவர் எவ்வளோ தெளிவாக தங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை காட்டுறாங்க. The very true repentance, it is not only from their mind but also in action from his house. In their society, they were separated for Christ from every idolatry. That is what Christianity does. கிறிஸ்து உங்களுக்குள்ளே வைக்கிற அந்த விஷயம் அதுதான். ஜீவனுள்ள, முதல்ல கவனிச்சுங்க, மெய்யான தேவனுக்கு. இப்போது தேவன் ஆங்கிலத்தில் காட், எல்லாமே காட் தான் இல்லையா? எல்லாமே காடு தான். இந்த காடுன்றது வந்து யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். ஆனால் ஒரு டெஃபினேஷன் இருக்குது. when you say God, is he a living God? Is he a true God? You must support with these two words to a living God. ஒரு தேவன் அப்படின்னு சொன்னால் அவர் ஜீவனுள்ள மெய்யான தேவனான்னு வசனம் சொல்லுது. நீங்கள் அடுத்த முறை ஒரு விக்கிரகத்தை பார்த்து ஜீவன் உள்ள மெய்யான அப்படின்னு சொல்ல முடியுமா? நானும் கடவுளை நம்புறேன்னு சொல்ல முடியுமா? ஆகவே விக்கிரகத்துக்கும் பைபிளில் போதிக்கப்பட்டிருக்கிற தேவனுக்கு என்ன வேறுபாடுனா, தேவன் ஜீவன் உள்ள மெய்யான ஒருவராக இருக்கிறார். God is living and also he is truthful. சத்தியபரராக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் மனம் திரும்பினவங்க விக்கிரகங்களை விட்டு நகர்ந்து வந்தார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி ஒரு சக்கரம் அதனுடைய அச்சில் வைத்தால்தான் அது தடுக்கப்பட்டு அந்த வண்டி சக்கரம் ஓடும். அச்சு பிடிங்கிட்டிங்கன்னா சக்கரம் வெளியே வந்து விழுந்துடும். அது மாதிரி உங்கள் குடும்ப அமைப்பு, சமுதாய அமைப்பு, தேச அமைப்பு, நம்பிக்கை அமைப்பு விக்கிரகம் என்ற அந்த அச்சின் கீழே அது சொருகப்பட்டிருக்கிறது. அதை நீக்காத வரையில் இந்த சக்கரம் ஓடாது, உங்கள் விசுவாசம் சுழலாது. ஆகைய அன்பு சகோதரர்களே, தெசலோனிக்கே கிறிஸ்தவர்கள் மக்கதோனியாவிலும் ஆகாய பட்டணத்திலும் உள்ள மக்களுக்கு மாதிரியாக இருந்தாங்க. எப்படி மாதிரியாக இருந்தாங்க? அவங்களுடைய மனம் திரும்புதல் விஷயத்தில், அவர்கள் விக்கிரகங்களை கைவிட்டு விட்டு தேவனிடத்தில் திரும்பின விஷயத்தில் they set an example. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஏதோ ஒரு முடக்குவாதம் வந்த ஆள் மாதிரி கவலையெல்லாம் பட வேண்டியதில்லை. நீங்கள் நேராக நிற்கத்தக்கதாக, நீங்கள் நிமிர்ந்து நின்று விசுவாசிகளாய் வாழத்தக்கதாக, பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையினாலே துன்பத்தை சகிக்கிறவர்களாக, இவைகளை இழந்துவிட்டு தேவனுக்கு மகிமை செலுத்துவர்களாக நீங்கள் வாழும்படி உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம்.
பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, தெசலோனிக்கிய கிறிஸ்தவர்கள் மெய்யான ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு எவ்விதமாய் மனம் திரும்பினார்களோ, அவர்கள் எவ்விதமாக உபத்திரமும் துன்பமும் பட்டார்களோ, பரிசுத்தாவின் சந்தோஷத்தை அடைந்தார்களோ, அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை உமது ஜனங்களுக்கு நீர் தாரும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எழுப்புதலை தாரும். பிள்ளைகளுக்கு வல்லமை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில் பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இந்த நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா அது, அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா? அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகைஞரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு ஒருவர் பேச, அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறீற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 938550